ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேப்லெட் போட்டிங்களா இல்ல எடுத்து கொடுக்குவா? இந்த பாருங்க, நேற்று மாதிரி நான் சாப்பிட மறந்துட்டேன்லாம் சொல்லக்கூடாது, சரிங்களா? புனிதா, புனிதா, உங்களை தாங்க. ஏதாவது சொன்னீங்களா கபிலன்? சரியா போச்சு போங்க. மாத்திரை சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். மாத்திரை இல்ல, நான் இன்னும் சாப்பிடல. சாப்பிடலையா? ஏங்க மணி என்னாச்சு? இவ்வளவு நேரம் சாப்பிடாம என்ன யோசிக்கிறீங்க அப்படி? பாருங்க, வயிற்றுக்குள்ள இருக்கிற நம்ம குழந்தை பொறுப்பு இல்லாத அப்பா அம்மாவா இருக்காங்கன்னு நம்மளை திட்டாதா? அட என்னங்க நீங்க. இந்தாங்க, இது போடுங்க. புனிதா, ஏங்க அப்படி என்னதாங்க யோசிக்கிறீங்க? இல்ல, அமுதா வச்ச எல்லாமே நல்லா இருந்தது. அவ சமைச்சதுல உப்பு காரம் எல்லாமே நான் தான் கடைசியா செக் பண்ணி கரெக்ஷனும் பண்ணேன். அப்போ நான் சாப்பிடும்போது நல்லதா இருந்துச்சு. டைனிங் டேபிளுக்கு வந்த உடனே எப்படி அது அவ்வளோ உப்பாவும் காரமாவும் மாறிச்சுன்னு தெரியல. இதுக்காபா இவ்வளவு யோசனை? ஏங்க உங்ககிட்ட சொன்னது தெரியாம அமுதாவே திரும்பவும் போய் எல்லாத்தையும் உப்பும் காரமும் கொஞ்சம் தூக்கலா போட்டிருக்கலாம். அமுதா போட்டிருந்தா சொல்லிருப்பாளே கபிலன். சரிங்க, நீங்க ஏதோ தப்பு நடந்துருச்சு, அதுல இவ்வளவு தூரம் யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? இல்ல கபிலன், நம்ம வீட்ல அமுதா நல்ல பேர் வாங்குறது இங்க இருக்கிற யாருக்கோ பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஏங்க அப்படியா சொல்றீங்க? அப்ப இது எதுவும் சாதாரணமா நடந்தது இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல கபிலன், இது சாதாரணமா நடக்கலன்னு தான் நானும் சொல்றேன். அம்மா குடிச்ச பால்ல பாய்சன் கலந்திருந்தது தற்செயலா இல்ல இதுக்கு பின்னாடி வேற யாராவது இருக்காங்களான்னு நான் யோசிக்கும் போது அமுதா விஷயத்துல இப்படி நடக்கிறத என்னால ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லி எடுத்துக்க முடியல. சரி, இந்த வீட்ல இருக்கிறவங்க தான் இதை பண்ணிருப்பாங்கன்னு சொல்றீங்களா? அம்மாவோட விஷயத்துல என்னால இன்னும் ஒரு முடிவுக்கு வர முடியல. பாய்சன் வைக்கிற அளவுக்கு இங்க யாரும் அவ்வளோ கெட்டவங்களும் இல்ல. ஆனா அமுதா விஷயத்துல. சரி, அமுதா விஷயத்துல உங்களுக்கு யாரும் இல்ல சந்தேகம் இருக்கா? இருக்கு கபிலன், யாழ்னி இதை பண்ணிருப்பாளோன்னு தோணுது. யாழ்னியா? ஏங்க, தெய்வான சரவணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால தெய்வான மேல யாழ்னி கோபமா இருந்தா. அதுவும் இல்லாம தெய்வான கிட்ட பிரச்சனையும் பண்ணிட்டு இருந்தா. ஆனா அமுதா விஷயத்துல யாழ்னி கோவப்படுற அளவுக்கு அப்படி என்னங்க இருக்கு? எல்லாம் சொத்துக்காக தான் கபிலன். மணிகண்டனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அமுதாவுக்கு தான் சொத்து போகும் தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடக்குதோன்னு எனக்கு தோணுது. புனிதா, நீங்க சொல்றத ரொம்ப சீரியஸா யோசிக்கணும். அமுதாவுக்கு இங்க இருக்கிற யாராலையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் வரவும் விட மாட்டேன். புனிதா, என்ன என்ன ஆச்சு? என்ன? ஒண்ணும் இல்ல, ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்ஸா வருது. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. எங்க ஒண்ணும் இல்ல, நான் வேணா டாக்டரை கூப்பிடுறேங்க. இல்ல 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 கபிலன், ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. ஏங்க, நாளைக்கு மந்த்லி செக்அப்க்கு வேற டாக்டர் கிட்ட போகணும்ல? அடிக்கடி வாமிட் வர்றதை பத்தி டாக்டர் கிட்ட கேட்கணும். கபிலன், பிரெக்னன்சி டைம்ல இதெல்லாம் சகஜம். நீங்க எதுக்கு இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? இல்லங்க, அங்க நம்ம வீடு சின்னதா இருந்தாலும் ரொம்ப ஏதோ பாதுகாப்பா இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனா இங்க மேடத்துக்கும் அமுதாக்கும் நடக்கிற விஷயங்களை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. புனிதா, புனிதா, இங்க பாருங்க, உங்களுக்கும் நம்ம குழந்தைக்கும் ஏதாவது பிரச்சனைனா என்னால தாங்கிக்கவே முடியாது. புனிதா, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நல்லா தானே இருக்கீங்க? கபிலன், நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல? அப்ப நீங்களே நாளைக்கு டாக்டர் கிட்ட பேசிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சரி, ஓகே, இப்ப டேப்லெட்டை போட்டுருங்க. நாங்க குடிங்க. சரி, நீங்க படுத்துக்கோங்க.
இன்னைக்கு நீ பண்ண பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு பாரு அமுதா, வேற லெவல். என்ன பெருசா நடந்துருச்சுன்னு இப்ப பேச வந்துட்டு சும்மா இல்ல. நான் கூட அமுதா என்னவோ பெரிய திட்டமா போடுறான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில இந்த சின்ன பிள்ளைகள்லாம் சொப்பு பொம்மையை வச்சுக்கிட்டு சமையல் பண்றேன்னுட்டு கடைசியில போய் உப்பு கூட காரம் கம்மின்னு சண்டை போட்டுட்டு வந்து நிக்குங்களே, அந்த மாதிரி எல்லாம் வந்து நிக்கிறாங்க. இல்லடா மாப்பிள்ள, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீயும் பஞ்சாதியும் இதத்தான் பெரிய திட்டமா போட்டுட்டு இருந்தீங்களோ? மாமா, அடி மேல அடி வச்சா அம்மியும் நகரன்னு நீங்க தானே மாமா எனக்கு சொல்லுவீங்க. இன்னைக்கு அம்மி கொஞ்சமாவது நகர்ந்துச்சா இல்லையா? யாரா இவன் அம்மி குழவி நகருதுன்னு? என்ன நகர்ந்தது? வழக்கம் போல புனிதா ரொம்ப நல்ல பேர் வாங்கிட்டு போனா அது மட்டும்தான் நடந்துச்சு. சித்தப்பா, மரகதத்தையும் புனிதாவும் என்கிட்ட வந்து கெஞ்சினதை பாத்தீங்கல்ல? இது வரைக்கும் இந்த வீட்டுல யாராவது கோவப்பட்டா உங்க தங்கச்சி இப்படி கெஞ்சிருக்காங்களா? நீ ஏதோ ஒரு பாயிண்ட் பிடிக்கிறான்னு எனக்கு தெரியுது, ஆனா என்னன்னு புரியல. சொல்லு சொல்லு சொல்லு. ஒரே நாள்ல புனிதா மேல மரகதத்தைக்கு கோவம் வரணும், அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவாங்கன்னு நாம எதிர்பார்த்தா நம்ம எல்லாருமே முட்டாள்தான். இதெல்லாம் இமயமலையில செருப்பு இல்லாம ஏறுற மாதிரி அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா ஏறணும்னு முடிவு பண்ணிட்டா சும்மா இருக்க முடியாதுல்ல. ஒரு அடியாவது எடுத்து வைக்கணும். ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சா இமயமலை உச்சிக்கே போயிடலாம். இப்ப நான் அதை தான் செஞ்சிருக்கேன். நான் இன்னைக்கு சாப்பிடலன்னு தெரிஞ்சதும் வீட்டுக்கு வந்த மருமகளை பட்டினி போட்டுட்டோமேன்னு அத்தையோட மனசு தாங்காது. முதல்ல அத்தைக்கு என் மேல ஒரு இறக்க கொண்டு வரணும். நான் பாவன்னு தெரியணும். அப்பதான் புனிதா கிட்ட இருந்து என்கிட்ட திரும்புவாங்க. இன்னைக்கு அதுக்கான ஒரு சின்ன தொடக்கம் தான் நடந்தது. நீ அப்படி வர நீ மாமா, அமுதா சாதாரணமா ஒண்ணும் இன்னைக்கு இந்த பிளான போடல. இதெல்லாம் முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டா. மா, யாருக்கு டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்க? ஏய், பாவண்டி அமுதா, அவ சாப்பிடாம இருக்கால. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. அவளுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். அமுதா, இந்தம்மா சாப்பிடு. ஏய், என்ன இப்ப எதுக்கு நீ சிரிச்சிட்டு இருக்க? பின்ன என்ன அத்தை, உங்களை மாதிரி உப்பும் காரமும் அதிகமா போட்டு சாப்பாடு அவ சாப்பிட்டா? நல்ல பிரியாணிய ஃபுல் கட்டு கட்டிட்டு நல்லா ஜம்மு நின்னுட்டு இருக்கா. ஏய், என்னடா சொல்லிட்டு இருக்கா? இதெல்லாம் நம்ம வீட்ல இன்னைக்கு நான் செய்யவே இல்லையே. நம்ம வீட்டுல செய்யலனா என்ன, ஆனா தெருமுக்குல பிரியாணி கடையில செஞ்சிருப்பாங்கல்ல. ஓ, அடப்பாவி, அப்படி போகுதா உங்க கதை? நான் எதுக்கு பட்டினி கிடக்கணும்? நல்ல பிரியாணின்னு ஒரு கட்டு கட்டிட்டேன்.